Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் சூப்பராக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்க, சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எந்த கோர்ஸுக்கு ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க, எந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பே பண்ணால் போதும், இந்த மாதிரி A to Z அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொடுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா ஜூலை 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நாம் சில விஷயங்களை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ நம்மளோட வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதாவது டிஎன்இஏ வெப்சைட்டை நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தா பார்த்துருப்பீங்க, சரியா? ஏன்னா அதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது வந்து ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி க்ளோசிங் கட் ஆஃப்ஸும் கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்போ அந்த கட் ஆஃப் வந்து இல்லை அந்த ரேங்க் வைஸாக நம்ம பார்க்கும்போது அது வந்து ஜென்ரல் ரேங்க்கா இல்லை கம்யூனிட்டி ரேங்க்கா அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ ஜென்ரல் ரேங்க்னா எதுக்கு யூஸ் ஆகுது, கம்யூனிட்டி ரேங்க்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க, ஓகே? அதாவது நமக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 1 நமக்கு கிடைக்க போகுது, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அக்ரிகேட் மார்க் அப்படிங்கிறது நம்மளோட கட் ஆஃப், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ரேங்க்கு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க், சரியா? இந்த ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரவுண்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும், இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு தான் இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ 178 நம்ம சும்மா சொல்கிறோம், கட் ஆஃப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 178, 179, 200லேருந்து 179 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் கட் ஆஃப்ல. ஆனால் அந்த 179க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா 179 எடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அங்கே தான் இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கொடுப்பாங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே ரவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பிசியில் இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், பிசியில் இவங்க செகண்ட் ரேங்க், பிசியில் இவங்க தேர்ட் ரேங்க். அதுவே எம்பிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், எம்பிசியில் இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க். இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து நமக்கு வந்து அதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஸ்சி கம்யூனிட்டியில் இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆனால் இவங்களோட ஜென்ரல் ரேங்க் பாருங்கள் 37வது ரேங்க், சரியா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வேறு, சரியா? ஜென்ரல் ரேங்க் வேறு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து நமக்கு ரவுண்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் நமக்கு சீட் அலாட்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தா நடக்கும், சரியா? அப்போ கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. சீட் மேட்ரிக்ஸில் ஓசி, பிசி, பிசிஎம், சரியா? எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி நமக்கு சீட் மேட்ரிக்ஸில் பிரிச்சுப்பாங்கல்ல. அப்போ சீட் அலாட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் தான் நமக்கு என்ன பண்ணா சீட் அலாட்மெண்ட் பண்ணணும். அப்போ சீட் அலாட்மெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஓசின்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஓப்பன் காம்படிஷன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சரியா? எல்லா கம்யூனிட்டியுமே அதில் கலந்துக்குவாங்க. அதில் ஓசி கம்யூனிட்டியுமே என்னாச்சு பார்த்தா கலந்துக்குவாங்க. அப்போ அந்த ஓப்பன் காம்படிஷன் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா பிசிக்கு, பிசிஎம்க்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, எம்பிசிக்கு இந்த மாதிரி தனித்தனியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து சீட் வந்து ஃபில் ஆகும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது உங்களுக்கு அலகேட் ஆகிற கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓசின்னு போட்டு உடனே பசங்க
பயந்துட்டு நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதாவது ஓசி கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் காம்படிஷன். அந்த அந்த சீட்டுக்கு வந்து எல்லா பேருமே எலிஜிபிள். நான் இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சிஇஜி கேம்பஸில் சரியா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து எஸ்டி கம்யூனிட்டியில் எந்த சீட்டுமே இல்லை, 0ன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஓசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட் இருக்குது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த சாய்ஸ் வந்து எஸ்டி கம்யூனிட்டி பசங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுமா? ஏன்னா கம்யூனிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, 0 வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 சீட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ ஓசி கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு ஓப்பன் காம்படிஷன், எல்லா பேருமே நம்ம கலந்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வந்து சீட் அலாட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணோம் சரியா. அப்போ கம்யூனிட்டி ரேங்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ரேங்க் வந்து ரவுண்டு பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் சரியா. ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு உரிய சீட்டை நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.